வணக்கம் மக்களே, வாங்க நம்ம தில் கிச்சனுக்கு போகலாம். தினமும் நம்ம சாப்பாட்டில் ஒரு கீரை சேர்த்துக்கிறது நல்லது. அந்த கீரையில் மணக்க மணக்க புலாவ் செஞ்சோம்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இரும்பு சத்தும் கால்சியம் சத்தும் அதிகமாக இருக்கிற முருங்கைக்கீரையில் புலாவ் ஈஸியாக குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரை புலாவ் செய்யலாம் வாங்க. இதுக்கு நாம் 2 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்குறோம். 200 ml டம்ளரில் நான் 2 கப் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா அரிசியை நல்லா வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணிவிட்டு பாஸ்மதி ரைஸுன்றதுனால நான் 1க்கு 1.5 ரேஷியோவில் 3 கப்பு தண்ணி சேர்த்து அதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். நீங்கள் வேறு ரைஸ் எடுத்துக்கிறீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அது 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ நாம் ஒரு மிக்ஸி ஜாரில் பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸில் 2, ஒரு கையளவு பூண்டு, 2 இன்ச் அளவில் இஞ்சி, காரத்துக்கு 4 பச்சை மிளகாய், முருங்கைக்கீரையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஆஞ்சிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்குறோம். இது ஒரு நல்ல பெரும் கைப்பிடி, ஒரு கைப்பிடி அளவு இருக்குது. அதை இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு பெரும் கைப்பிடி அளவு கொத்தமல்லி, அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். வெங்காயம் சேர்த்துக்கிறதுனால நமக்கு நல்லா அரைப்பட்டுரும். அப்படி தேவைன்னா ஒரு 2 டீஸ்பூன் 3 டீஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன கரண்டியில் தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ ஹோல் ஸ்பைசஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறோம். அடுப்பில் குக்கர் போட்டு காஞ்ச உடனே 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனிஸ், பிரிஞ்சி இலை சேர்த்து அது நல்லா பொரியட்டும். இந்த பொரிஞ்சோன்னா நல்லா வாசனை வரும். இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த முருங்கைக்கீரை, கொத்தமல்லி விழுதை அதோடு சேர்த்துட்டு இதை ஒரு வதக்கிக்கலாம். நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிருந்தா கூட இப்போ வதக்கும்போது அந்த தண்ணி கொஞ்சம் சுண்டிரும். இப்போ இதை ஒரு பெரட்டிட்டு இந்த ரைஸுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கிறேன். இந்த உப்பு சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு வதக்கிக்கலாம். இப்போ ஒரு பெரட்டிட்டு மீடியம் ஹீட்டில் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் மீடியம் ஹீட்டில் வச்சு அதை வேக வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். சட்டுன்னு ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷத்துலேயே அது நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் நாம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதோ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நாம் ஒரு வதக்கிட்டு நாம் அந்த தண்ணி அரிசியை ஊற வச்சுருக்குறோம்ல, அளந்து தான் அதை ஊற வச்சுருக்குறோம். அந்த தண்ணியை அப்படியே சேர்த்துக்கலாம். நான் மிக்ஸி ஜார் கழுவுனதுனால அது க்ரீன் கலரில் இருக்குது. இப்போ அளந்து 3 டம்ளர் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நாம் 1:1.5 ரேஷியோவில் தண்ணி சேர்த்துட்டோம். இது நல்லா கொதிக்கட்டும். இந்த கொதி வந்ததுக்கப்புறம் நாம் கிளறி விட்டுட்டு ரைஸை சேர்த்துடலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நாம் இதை ஒரு கிளறிட்டு நாம் ஊற வச்சுருக்கிற அந்த ரைஸை இதோட சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி ஊற வச்சுட்டு இதை அரைச்சிட்டு வதக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. அந்த 10 நிமிஷம்தான் இது ஊறி இருக்குது. இப்போ இந்த ரைஸை இதோட சேர்த்தாச்சு. இதை கிளறி விட்டுட்டு நாம் இந்த புளிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி எலுமிச்சம்பழ ஜூஸ் சேர்த்துக்கலாம். இதை ஒரு கிளறிட்டு நான் ஒரு மூடி ஜூஸ் சேர்த்துருக்குறேன். நீங்கள் உங்கள் புளிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி எலுமிச்சம்பழ ஜூஸ் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்தா சரியாக இருக்கும். இப்போ சேர்த்துட்டு ஒரு கலக்கிட்டு நாம் இந்த குக்கரை மூடிடலாம். நம்ம வெயிட் போட்டு இந்த ஹை ஃப்ளேம்லேயே 2 விசிலுக்கு நாம் வச்சுருந்தோன்னா சரியாக இருக்கும். அந்த 2 விசில் வந்ததுக்கு அப்புறம் நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த குக்கரை நாம் வெளியில் எடுத்து வச்சிடணும். நம்ம அடுப்புலையே வச்சுருந்தோன்னா அந்த ஹீட்டுக்கு கொஞ்சம் குழஞ்சி போயிடும். இப்போ நமக்கு 2 விசில் வந்துருச்சு. இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நாம் இதை இறக்கி வச்சிடலாம். குக்கரை இறக்கி வச்சுட்டு அந்த ஸ்டீம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நாம் குக்கரை திறந்துக்கலாங்க. இப்போ நமக்கு ஸ்டீம் ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம குக்கர் திறந்துக்கலாம். திறந்த உடனே ரொம்ப அடியோடு கிளறாமல் அந்த கரண்டியை சைடில் லேசாக கிளறி விட்டால் போதும். ஒரு 2 செகண்ட் கழித்து நம்ம கிளறினோன்னா நல்ல பொலன்னு பதமாக வெந்திருக்கும். இந்த முருங்கைக்கீரையில் நமக்கு கால்சியம் சத்து, அயன் சத்து மட்டும் இல்லாமல் விட்டமின்ஸ் அதிகமாக இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம், ஹீமோகுளோபின் அளவை கூட்டும், மூட்டு வலியை குறைக்குது. எப்படி பர்ஃபெக்டாக பதமாக வெந்திருக்குதுங்க. நாம் இப்போ ரைஸை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நமக்கு இப்போது இந்த முருங்கைக்கீரை புலாவ் சூப்பராக ரெடி ஆகிருச்சு. சட்டுன்னு அந்த மிக்சியில் அரைக்கிற நேரம் அந்த வதக்கிறதும் ரொம்ப வதக்க வேண்டாம். குக்கரில் அடி பிடிக்கலை,
தண்ணி பதமாக வெந்திருக்குது. இதே இந்த அளவு தண்ணி ஊற்றி இந்த 2 விசில் வச்சு இறக்குனீங்கன்னா பதமாக இருக்கும். இந்த முருங்கைக்கீரை புலாவ் நாம் அப்படியேவும் சாப்பிட்லாம். கொஞ்சம் ரிச்சாக ஆக்கணும் இதை அப்படின்றப்ப நாம் 1 டீஸ்பூன் நெய்யில் ஒரு கையளவு முந்திரியை வதக்கி அது மேலே போட்டுட்டோன்னா சாப்பிடும்போது அந்த முந்திரி பருப்பு நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரைக்கு புற்றுநோய் எதிர்க்கிற சக்தி உண்டு. ஹீமோகுளோபின் அளவையும் கூட்டும். இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால இந்த முருங்கைக்கீரையை சூப்பர் ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க. நாம் ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கு லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து விட்றதுக்கும் இந்த சத்தான முருங்கைக்கீரை புலாவ் சட்டுன்னு ஈஸியாக காலையில் செஞ்சிடலாம். இந்த சுவையான முருங்கைக்கீரை புலாவை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.